नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम्। त्रिवेदी मध्यदीप्ताय त्रिधाम्ने पञ्चहेतये वरदाय नमस्तुभ्यं बाह्यान्तरः विर्भुजे। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुक्तं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। सकविः कथ्यते स्रष्टा रमते यत्र भारती रसभावगुणीभूतैः अलङ्कारैः गुणोदयैः என்பதாக விசேஷமான ஒரு வார்த்தையை பெரியவர்கள் சொல்வது உண்டு. சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தில் அதை காண்பிக்கிறார். சுவாமி தேசிகன் கவினா யார் என்பதற்கு ஒரு அழகான இலக்கணத்தை நமக்கு அருளி செய்கிறார். கவினா எல்லாவற்றையும் அதிக்ராந்தமா பார்க்கக்கூடியவன், அதாவது எல்லாவற்றையும் கடந்து பார்க்கக்கூடியவன் கவி. வெறும மேலிருந்த வாரியா பார்க்கக்கூடியவன் இல்லை. ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள போய் புகுந்து பார்க்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவனுக்குலாம் கவின்னு பேர். இன்னொன்னு என்னன்னா, தான் அனுபவித்ததை மற்றவர்களும் அனுபவிக்க செய்யும் பேராற்றல் பெற்றவன் கவிஞன். ஒரு சந்தோஷம்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வது கூட இல்லை. கவனிச்சீங்களா நீங்க? ஒரு மாதிரி மூடி டைப்லயே இருப்பான். அந்த சந்தோஷத்தை ஒரு ஹாப்பினஸ் கூட இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டான். சிலர் வெட்டியா எதுக்கு எடுத்தாலும் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடும். நான் உட்கார்ந்தேன், நான் நின்றேன், நான் படுத்துட்டேன், இதுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் ஒண்ணு போடும். அது போஸ்டிங் அது வேஸ்டிங். ஒரு பிளஷர், ஒரு ஜாய், ஒரு நல்ல விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோம்னா அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கிறா, ஈஸ்வர சங்கல்பத்தினால ஈஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சதா, மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்தளிப்பதற்கு பாருங்க. வெறும் போஸ்டிங் போடுறதில்லை, அது போயட்டிக்கல் ஃபேண்டசியோடு போடணும். ஒரு சின்ன வார்த்தையை நாம எப்படி எழுதுறதுன்றது இருக்கு இல்லையா, அதை எப்படி நாம உபயோகப்படுத்துறது இருக்கு இல்லையா. ஒரே வார்த்தை தான் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது மற்றவர்களுக்கு புரியாமல் கூட போகும். ஆனால் அதே வார்த்தையை கவிஞன் உபயோகப்படுத்தும் பொழுது நவ ரசங்களும் சகிருதயர்களுக்கு அனுபவமாக திகழும். சகவிஹி கத்யதே ஸ்ரஷ்டா. ஸ்ரஷ்டான்னு அர்த்தம் கிரியேட்டர் அர்த்தம், படைப்பாளி. அவன மாதிரி ஒரு அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அவன மாதிரி ஒன்றை உருவாக்கவே முடியாது. உலகத்தில் இல்லாததை இருப்பதாக சொல்ல முடியும், இருப்பதை இல்லை என்று சொல்ல முடியும். அதுதான் கவிஞனுடையதான மாபெரும் வெற்றி. ரமதே யத்ர பாரதி. சிரஷ்டானா படைப்பாளி சொல்லிட்டோம். படைப்பாளின்னு ஒரு பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு பெருமை என்ன? பிரம்மாவுக்கு சரஸ்வதி உடன் இருப்பவள். ரமதே யத்ர பாரதி. இந்த இடத்துல பாரதினா வாக் பாரதி, பேச்சு, எழுத்து திறமை, பேச்சு திறமை, சொல்லழகு, செயலழகு, மற்றவர்களை கவருதல். மற்றவர்களை கவருதல் ஏமாற்றுதல் அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணன் எல்லாரையும் ஏமாத்தினான்னா கிருஷ்ணனுடைய ஒரு கரிஷ்மா, கிருஷ்ணனுடையதான ஒரு கவர்ச்சி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணிட்டு இன்னி வரையிலும் கிருஷ்ண மத்தியில மக்கள் தலைப்பதற்கு காரணம் என்ன? கிருஷ்ணன் பேசுவது, கிருஷ்ணன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அந்த நடை உடை பாவனைன்னு சொல்றேன். அதுலயும் ஒரு அழகு இருக்கணும், ஒரு நாளிலும் இருக்கணும். ரசபாவ குணீபூதைஹி அலங்காரைஹி குணோதயைஹி. ஒரு கவிஞனுடைய இலக்கணத்தை சுவாமி யாதவாபிரிய மகாகாவியத்தின் ஆரம்பத்திலேயே காண்பிக்கிறார். இதெல்லாம் இருந்தால்தான் கவிதை சொல்லணுமே தவிர்த்து ரெண்டு தடவை சொல்றாங்க, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க. இது கவிதையா? இது இப்ப ரசிக்கிறா எல்லாரும். ஆஹான்றாத கேட்டா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டா அது கவிதை ஆயிடுறது சார் அப்படின்றான். सकविहि कथ्यते स्रष्टा रमते यत्र भारती
ரசபாவ குணீபூதைஹி அலங்காரைஹி குணோதயைஹி. அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பேச்சு அல்லது ஒரு எழுத்து. யானவாப்பிலை என்றது ஒரு பக்தி இலக்கியமாக திகழ்கிறது. அதே சமயத்தில் காவியத்தின் நிறைவு இந்த கிரந்தத்துல பார்க்கலாம். மகாகவிகள்னு சொல்லுவா சம்ஸ்கிருத இலக்கியத்துல. காளிதாசாதீனா வித்ராஹா பஞ்சஷாஹா வா கவையா. இன்னைக்கு ஒரு கவுண்ட் டவுன்ல வந்ததுன்னா 1-2 பேர் காளிதாசன் அப்படின்னு சொன்னா அத்யாபி தத்துல்ய கவேர் அபாவாத். இன்னி வரையிலும் அவனுக்கு ஒரு கம்பாரிசன் சொல்றது. ஏன்னா கம்பாரிசன்ல பெஸ்ட் காளிதாசன். காளிதாசனுக்கு ஒரு கம்பாரிசன் கிடையாது. இன்னி வரையில காளிதாசனுக்கு ஈக்குவலா ஒரு கவியை பார்க்க முடியாதுன்னு சொல்றான். பாரவின்னு ஒரு கவி, மாகன் ஒரு கவி, ஸ்ரீஹரிஷன் ஒரு கவி, உத்தரராமச்சரிதம் பவபூதின்னு ஒரு கவி, அனர்கராகவம் என்னும் நாடகத்தை இயற்றிய முராரின்னு ஒரு கவி, பாசன் என்பவன் சம்ஸ்கிருத நாடக இலக்கியத்தின் தந்தை. சம்ஸ்கிருத நாடக இலக்கியம் பாச நாடக சக்கரம் எவ்வளவு நாடகங்கள் எழுதியிருக்கான் தெரியாது நமக்கு. ஷேக்ஸ்பியர் சொன்னா தெரியும், பாசன் பேரை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்ப அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் சொல்லணும். இது அவமானம் இல்லை நமக்கு. நமக்கு அவமானம் இல்லை. அது அவர் ஒரு பெரிய போயிட்டா இருக்கட்டும். நம்முடைய தாய் தந்தையரை நாம் அறிமுகப்படுத்தும் போது பக்கத்தாத்து மாமா பேரை சொல்லி அறிமுகப்படுத்துவான். நல்லா இருக்குமா? இதெல்லாம் கூட தெரியாமல் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுவும் தெரியாமல். ஓரளவுக்கு இப்ப இருக்கிறவாளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரம் செகண்ட் ஃபாரத்துல ஸ்கூல்ல படிக்கச்சு இதெல்லாம் படிச்சிருக்கலாமோ தெரியல. உத்தரராமச்சரிதம் பிரதிமா நாட்டகம்லாம் கேள்விப்பட்டிருக்கலாமோ தெரியல. இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இப்படி மகாகவிகளுடைய காவியத்தோடு சேர்ந்து ஸ்பர்திக்கும் அளவுக்கு, அந்த மகாகவிகளுடைய காவியத்தோடு போட்டி போடும் அளவுக்கு கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷு அப்படின்னு கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகனுடைய கவிதைகள் திகழ்கின்றன. தேவர்கள் பூமி தேவியை முன்னிட்டு பூபாரத்தை தீர்ப்பதற்காக பகவானிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார். கௌர்பூத்வா அஸ்ருமுகி கிண்ணா கிரந்தந்தி கருணம் விமோகோன்னு பசுமாட்டின் உருவத்தை எடுத்து சென்றால் பூமி தேவி. கிருஷ்ணன் ஏன் கோபாலனா பிறந்தான்? மாடு மேய்க்கிற குலத்துல கிருஷ்ணன் ஏன் பிறந்தான்னாரு. பூமி தேவி பசுமாடு ரூபத்தில் போய் பிரார்த்திச்சதுனால கிருஷ்ணன் அந்த குலத்துல பிறந்தான். பசுமாட்டு ரூபத்தில் போய் பிரார்த்திச்சாள். அதனால பெருமாள் அந்த ரூபத்தில் அப்படியே அந்த வேஷத்தோடையே பிறந்தான். கோபாலனா பெருமாள் அவதரித்தான். எத்தனையோ பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு. அந்த மலைகளினாலே எனக்கு பாரம் இல்லை. மலைகளை தாங்கிறது எனக்கு சுமை இல்லை. ஆனால் ஒரு துஷ்டன், ஒரு பாப்பி தர்மத்தை அதிக்கிராந்தம் பண்ணவன், தர்மத்தை மீறினவன் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா அவன் பாபத்தின் பாரத்தை என்னால தாங்க முடியலன்னு பூமி தேவி அழுதா. அவளை அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலில் பெருமாள ஸ்தோத்திரம் பண்றார். திரிவேதி மத்ய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. நேற்றைய கதாபாகத்துல பார்த்தோம். திரிவேதி மத்ய தீப்தாய தட்சிணாக்னி காரகபத்தியம் ஆகவனியம் என்னும் 3 அக்னிக்கு நடுவில் சேவை சாதிப்பவன் பரமாத்மா. அந்த அக்னி வெளியில் இருக்கக்கூடிய ஹவிசு என்பதை மட்டும்தான் அது ஸ்வீகரிக்கும். இவன் பாக்கியம் ஆபியந்தரம் என்பது ஆத்மா என்னும் ஹவிசையும் அவன் பெறுகிறான். அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார். தாயார் மகாலட்சுமி தாயாருடைய மகாலட்சுமி தாயார் விஷயமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்துதி என்பதாக பெயர் அந்த ஸ்தோத்திரத்துக்கு. அந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி வர்ணிக்கிறார். உத்தேஷத்தும் ஜனனி பஜதோ ருஜிதோபாதி கந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷியுவயோஹோ ஏகசேஷித்வ யோகாத். பெருமாள் பிராட்டி என்பது ஒரு அக்னி. ஒரு ப்ளோ வருது பாரும்பா, ப்ளோ இருக்கு பாருங்க, பும் பும்னு ப்ளோ வருது. உத்தேஷத்தும் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதி கந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷியுவயோஹோ ஏகசேஷித்வ யோகாத். பெருமாள் பிராட்டி ஒரு அக்னி. அந்த அக்னியில பிரத்யக் ரூபே ஹவிஷீனர். பிரத்யக் ஆத்மாவுக்கு பேர். இந்த ஆத்மான்னு ஹவிச நாம அதுல சமர்ப்பிக்கணும். அதுக்குதான் சரணாகதின்னு பேர்.
ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரணாகதி. பெருமாளை சுலபமா வசீகாரம் பண்ணக்கூடிய காரியத்திற்கு சரணாகதி தான் பேரு. தஸ்ய தத் வசீகரணம் தத் சரணாகதி தேவ என்று சொல்லுகிறார். அவனை வசீகாரம் பண்றது இருக்கு இல்லையா, ரொம்ப சுலபம். எவ்வளவு பெரிய பாபத்தை செய்திருந்தாலும் பெறும். பாபீயசோபி சரணாகதி சப்தவாஜம் நோபேக்ஷணம் மம தவோச்சிரு ஈஸ்வரஸ்ய. இப்போ தேவாதிராஜா, எத்தகையதொரு பெரும் பாபத்தை செய்தவனாக இருந்தாலும் சரணம்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனை ரட்சிப்பான் பெருமாள். அவனை கைவிட மாட்டான், அவனை கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் சரணம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் இறங்கிடுவான். அதனால தான் சுவாமி தேசிகன் சாதித்தார், நிருசிம்மனுடைய வைபவத்தை சாதிச்சு. त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः. हे निरुसिम्मा, நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது யாராவது தடுப்பாடா? நிருசிம்மன் ஒருத்தனை காப்பாற்றணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டா முடியாது. அவன் எப்படி காப்பாற்றலாம் பார்க்கலாம். எனக்காச்சு அவனுக்காச்சு அப்படின்றதாக ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி. நீ ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை தடுக்க வல்லவர்கள் யார்? த்வயிச்ச அரக்ஷதி, நீ காப்பாற்ற வேண்டாம், இது பூட்ட கேஸ், இது கைவிட்டாச்சு அப்படின்னா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ற ஒரு பெரிய டாக்டர் அவரே முடியாது, இது இந்த கேஸ் போய்க்காது, கைவிட்டுட்டார். ஒரு சாதாரண டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க ஓரளவுக்கு வைத்தியம் பண்ணக்கூடியவர், அவர்கிட்ட போய் என்ன காப்பாத்துனா ஏன்பா அவர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றவர், அவரே முடியாதுட்டார், டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்ன மருந்து கொடுக்க முடியும்? நான் வெறும் மூக்கு சொல்லிக்கு காது குடிச்சதுக்கு மருந்து கொடுப்பேன், அவ்வளவுதான். அப்ப நிருசிம்மரே ஒருத்தரை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்ப யாருக்கிட்ட போய் நிக்க முடியும்? அது பரமாத்மா சரணாகதி ஒருத்தன் வந்துட்டானா, சரணம்னு ஒத்துட்டானா, எத்தகையவனா இருந்தாலும் பாபீய சோபினர், எவ்வளவு பெரிய பாபத்தை செய்தவனா இருந்தாலும் அவனை ரட்சிக்க கூடியவன். இப்ப தேவர்கள்லாம் சரணாகதி பண்றதுக்கு வந்திருக்கான், லோகரட்சணத்திற்காகத்தான் வந்திருக்கான். இன்னொன்று தேவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிஸ், தேவான் பாவயத்தானேன தேவா பாவயந்து என்று பரமாத்மா கீதையில் அருளிச்சினான். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாகங்கள் யஜ்ஞங்கள் முதலான தர்மானுஷ்டானங்கள் நடக்கணும். அந்த தர்மங்கள் நடந்தால் தான் தேவர்களுக்கு ஹவிஸ், அவளுக்கு அவியுணவு என்பது அளிக்கப்படும். அவளுக்கு அது அளிக்கப்பட்டால் தான் சரியான சமயத்தில் மழை என்பது ஏற்படும், தனதானிய சமிருத்தி என்பது ஏற்படும். இப்ப வெள்ளக்கேடு, ஒரு பக்கம் பார்த்தா வெள்ளக்கேடு, ஒரு பக்கம் பார்த்தா வறட்சி கேடு. ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, குளோபல் வார்மிங் அர்த்தம் இல்ல, தேவதைகளுடைய வார்மிங். அவ ரொம்ப ஹீட்டா இருக்கா, நம்ம கிட்ட ரொம்ப ஹாட்டா இருக்கா. ஏன்? பாபம் பண்ணிட்டோம். என்ன பாவம் பண்ணோங்க? ஒண்ணுமில்ல, கர்மானுஷ்டான பரித்தியாகமே பாபம் தான். அது மேண்டேட்டரி சார், அதுல ஒன்றும் எக்ஸ்கியூஸே கிடையாது. பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுனா பண்ணணுமே தவிர்த்து சாஸ்திரத்துல விதியில கேள்வியில கேட்க கூடாது. இந்த பக்கம் வரக்கூடாது போர்டு வச்சுட்டானா நான் ஏன் வரக்கூடாது கேள்வி கேட்க கூடாது. சிலர்தான் விதி வச்சிருக்க, 18 வயசுக்கு மேற்பட்டவருக்கு தான் லைசன்ஸ்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமே சொன்னா பிடிச்சி உள்ள போட்ட மாட்டோம். சாஸ்திரத்தில் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஹவு வை அப்படின்னு சாஸ்திரத்துல கிடையாது. அனன்யாதீன மகிமாம் ஸ்வாதீன பரவைபவஹ தயாதீன விஹாரஸ்தும் பிரணதால் பரிபாஹினஹ. என்ன பண்ணே தேவாதிராஜா, அனன்யாதீன மகிமா, இவனுடைய பெருமை யாருக்காவது உட்பட்டதா? இவனுடைய பெருமை யாருக்காவது உட்பட்டதா? அருளாளர் தாமினும் தமக்கொவ்வாரே அப்படின்னார். அவருக்கே அவரை கம்பேர் பண்ணிக்க முடியாது. தெரியும், சில விஷயங்கள்லாம் கம்பாரிசனே கொடுக்கூடாது. கம்பாரிசன் இல்லாமல் தான் அவருக்கு ககனம் ககனாகாரம், சாகர சாகர ரூபமா, ராம ராவணையோகோ யுத்தம், ராம ராவணையோகோ யுவ. ஆகாயம் எப்படி இருக்கும்? ஆகாயத்துக்கு என்ன கம்பாரிசன்? ஆகாயம் ஆகாயம் மாதிரி தான் இருக்கும், அதான் கம்பாரிசன். சமுத்திரம் எப்படி இருக்கும்? சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருக்கும். அதான் சமுத்திரத்தை நாம எந்த குட்டையோட எந்த குளத்தோட நாம கம்பேர் பண்ண முடியும்? ஒரு ஏரி பார்த்தா இந்த ஏரி சமுத்திரம் போல பிரம்மாண்டமா இருக்கு சொல்லலாம், சமுத்திரத்தை ஏரி மாதிரி இருக்கு சொல்லலாமா? சோ சமுத்திரத்தோட எதை கம்பேர் பண்ணினாலும் அது கம்பேரிசன் இல்லை. அப்ப சமுத்திரத்தோட சமுத்திரத்தை தான் கம்பேர் பண்ண முடியும். சரி, ராமராவண யுத்தம் நடந்தது, அது எதை போல இருந்தது? ராம ராவணையோகோ யுத்தம், ராமராவணனுடைய யுத்தமானது ராம ராவணையோகோ இவ, ராமராவணன் போன்று தான் அந்த யுத்தம் இருந்தது. இதுக்கெல்லாம் கம்பாரிசன் சொல்லவே முடியாது சுவாமின்ட்டு.
வாய்ப்பில்லை. அனன்யாதீன மகிமா, பிறருக்கு வசப்படாத மகிமை உடையவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பித்தார் நம்மாழ்வார். ஆரம்பிக்க செய்து சமுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று பிறக்க பிறக்க பெரும் பெருமையை பெறுபவன், மேன்மையை அடைபவன். அனன்யாதீன மகிமா சுவாதீன பரவைபவா, யார் பராதீனம்னு கிடையாது, யாருக்கும் அடங்கியவன் இல்லை, ஆனால் எல்லாரையும் அடக்குபவன். வஷி வதான்யஹா, சுவாமி ஆளவந்தார் பகவத் ராமானுஜருக்கும் ஆச்சாரியன், அவர் பெருமாளுக்கு வஷி என்னும் ஒரு திருநாமத்தை இட்டார். வஷின்னு அர்த்தம் எல்லாரையும் வசப்படுத்துபவன், எல்லார் வசத்திலும் இருப்பவன். ரெண்டுத்தையும் கவனிக்கணும். எல்லாரையும் வசப்படுத்துபவன், எல்லார் வசத்திலும் இருப்பவன். இப்ப திருவாய்ப்பாடியில் இருக்க அத்தான பெண்டுகள் வசத்திலையும் பெருமாள் இருந்தான். அடிச்சாலும் ஓகேனா, உதச்சாலும் ஓகேனா, கட்டினாலும் ஓகேனா, எல்லாத்தையும் ரசிச்சான். அதே பெருமாள் இந்த உலகம் சர்வம் அஸ்ய வசே திஷ்டதி வியாக்கியானம் பண்ணார். எல்லாம் இவனுடைய அதீனத்தில் இருக்கு. வேதம் இவன் கிட்ட பயத்தினால் தான் காத்து வீசுறது, இவன் கிட்ட பயத்தினால் தான் சூரிய சந்திராதிகள் உதிக்கிறது. எல்லாம் இவனிடத்தில் இருக்கக்கூடிய பயம், இவனுடைய நியமனம். அப்ப வஷி அப்படின்னு அர்த்தம் இவன் எல்லாத்தையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன். சுவாதீன பரவைபவா, தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். தயாதீன விகாரஸ்தம், அந்த மாதிரி இருந்தா சில பேருக்கு கர்வம் தலைக்கேறிடும். இவன் எல்லாரும் நமக்கு அடங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் தலையில ஏறிடும் இல்லையா? ஆனா பெருமாள்கிட்ட என்ன இருக்கு? அந்த தயை என்பது இருக்கு. அந்த தயைன்றது மட்டும் இல்லைன்னா ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், 6 குணங்கள் எங்க இருக்கோ அதுக்கு பகவான் அப்படின்னு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பேரு. இது கேட்கல, ஆனா அந்த பேசுறது கேட்கல. ஞானம், சக்தி, பலம், அந்த எத்திக்ஸ் வரல பத்தேடா. These are all the basic ethics. ஆபீஸ்ல ஒரு கார்பரேட் மீட்டிங்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா? ஆபீஸ்ல கார்பரேட் மீட்டிங்ல இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியும்? அது எல்லாத்துக்கும் தான் உண்டு அந்த பண்பாடுன்றது. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், 6 குணம் இருந்தா அவனுக்கு பகவான் பேரு. மீதி பேருக்கலாம் பகவான் சொல்லிக்கலாம். ஸ்ரீ ஊவே சுவாமி அப்படின்னு போடுறாலும் என்னையா ஊவே, ஊவேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா உபயவேதாந்திகன் அர்த்தம். உபயவேதாந்திகன் அர்த்தம் நல்ல தமிழ் மறையையும் வடமறையையும் நன்கு கற்றுணர்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்கள், அவர்களுக்கு தான் ஊவேன்னு போடு. இப்பெல்லாம் ஊவே பிரிண்டே பண்ணிவிடலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாதிரி ஆயிடுத்தது. அவருக்கு அது பொருந்துமா பொருந்தாதா, அது அவருக்கு கரெக்டா பிக்ஸ் ஆகுமா பிக்ஸ் ஆகாதா, யாரும் அதை பத்தி கவலைப்படல. எனக்கு மட்டும் ஊவே போடலையே அப்படின்றான். போடலாம் சுவாமி, உறவா கன வேலையத்தவர். உமக்கு பொருந்தாமல் வேற யாருக்கும் பொருந்தும் போட்டு கொடுக்க வேண்டியதுதான். நம்ம மைண்ட் வாய்ஸ் அவ்வளவு சத்தமாவா கேட்க போறது? போன் வாய்ஸ் வேணா கேட்கும், மைண்ட் வாய்ஸ் கேட்காது இல்ல. அந்த தயை இப்ப 6 குணங்கள் இருக்கு. 6 குணங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கருணை என்பது இல்லை என்றால் மற்ற குணங்கள் பிரயோஜனம் இல்லை. சுவாமி தேசிகன் பகவானுடைய பெரும் கருணை, தயா என்னும் ஒரு கருணை, அந்த கருணையை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். தயா சதகம் என்பதாக பெயர். 100 ஸ்லோகங்கள். திருவேங்கடமுடியானுடைய திவ்ய கருணை. இங்க இருந்து நாம திருமலையை சேவிக்கிறோம். ஏழுகுண்டலவானா பெரிய மலை. அந்த ரேணுகுண்டால ட்ரெயின் அப்படி திரும்பச்சவே மலை சேவை ஆயிடுச்சு. ஒரு காலத்துல இங்க இருந்து பஸ்ல ஏறி போகச்சு. பஸ் பிராட்வேல இருந்து கிளம்பும். அந்த காலத்துல திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, எதிர்பக்கம் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு. அங்க இருந்து திருப்பதிக்கு பஸ் போகும். டக டகா வண்டி வந்து போகும். அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ண உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஜனங்களும் கோவிந்தா கோவிந்தான்னு நல்லா உறக்க பகவன் நாமாக்களை சொல்லுவான். இப்ப திருப்பதிக்கு பிக்னிக் போறவா யாரும் பகவன் நாமா சொல்றது இல்லை.
அவ ரியல் சேவைக்கோசரம் போடுறதா தெரியல, ரீல்ஸ் சேவைக்கோசரம் போடுறதான்னு தெரியுது. அங்க போய் அந்த விமானத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்துட்டு வர எல்லாரும். பகவன் நாமா சொல்றது ஹெசிடேஷன் வந்துருத்து சுவாமி. அதே மாதிரி வண்டி போச்சுன்னா, ட்ரெயின் போச்சுன்னா, ரேணுகுண்டால வண்டி அப்படி திரும்பும் பொழுது பெருமாள் மலை சேவையாகும். உடனே அந்த மலையை பார்த்தோன்னே அத்தனை பேரும் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் ரேணுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவான். அதெல்லாம் இருந்து போச்சு. இப்ப என்னமோ அப்படி இப்படி பாக்குறா, தங்களுக்கு ஏதோ கௌரவ குறைச்சல் மாதிரி. இது பகவந்தன் நாமாக்களை சொல்லிட்டா கௌரவ குறைச்சல் மாதிரி. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம். ஏன்னா அது கோ, அதனால வின், அதனால டன், அதுதான் கோவிந்தன். அத சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்ணா லைஃப்ல ஒண்ணுமே சக்சஸ் கிடையாது. தெரியுமா? இந்தியன் இன்னிங்ஸ் தான். அப்புறம் முதல்ல விளையாடி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாலோ ஆன் ஆகுறது நம்ம இந்தியன் தான். டெக்னிக்கலா விளையாடி இருக்கோமோ இல்லையோ. அதனால அந்த திருநாமத்தை சேவிக்கணும், அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓய்யுமே. ஆழ்வார் பேசுவார், நீ பெருமான உள்ள போய் சேவிக்கிறியோ இல்லையோ, ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறியோ இல்லையோ, முதல்ல மலையை சேவி. பிரபத்யேதம் கிரிம் பிராயஹ ஸ்ரீனிவாசானுகம்பயாம் இக்ஷுசாரஸ்ரவந்தேவ என்னூர்த்தியாசக்கராயிதம் கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடன்னு திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு கடவற்பன விளங்கும் வேதவற்பே. அந்த மலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? மலையில் மறைந்துள்ள மர்மங்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்தா நீங்க உபன்யாசிகள் எல்லாரும் வந்திருப்பான். ரமணன் சார் சொன்னார், இது மாதிரி டாபிக் வச்சு நீ உபன்யாசம் பண்ணும், அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் வருவோம் அப்படின்னு. ஏன்னா நடுக்கடலில் கபடி விளையாடும் புயல் அப்படின்னு டாபிக் கொடுத்தா அதை பார்க்கலாம் எல்லாரும் இல்லையா? உள்ள என்ன கண்டென்ட் யார் யார் அதெல்லாம் கேட்கிறான், எங்களுக்கு தேவை அப்படி மாதிரி ஒரு எரோட்டிக்கான ஒரு டாபிக் ஒன்று. திருமலையில் மறைந்துள்ள மர்மம், ஒரு மர்மம் அண்ணாங்கட்டி இல்ல, அங்க இருக்கிற ஒரே மர்மம் ஸ்ரீனிவாசன் தான். மாயாவி பரமானந்தம் தெக்தா வைகுண்டமுத்தமம் அந்த எம்பெருமான் தான், அவனுடைய கிருபை தான். அந்த கருணை என்பது ஒரு கருப்பஞ்சாறு, சுகர் கேன் ஜூஸ். அந்த கருப்பஞ்சாறு மேலேர்ந்து வழிஞ்சு வந்து அப்படியே ஒரு சுகர் கேண்டியானா எப்படி இருக்கும், அதுதான் திருவேங்கடமாவனேட்டர். ஒரு கற்கண்டு கட்டிட்டார். எது? மலை. என்ன கற்கண்டு கட்டி? திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசனுடைய கருணையே உறைந்த கற்கண்டு கட்டியாக இருக்கிறது.